பலப்பிட்டிய நீதிவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக இன்று முற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார். வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்காக வந்திருந்த போது இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி பிரயோகத்திற்கு உள்ளானவர்கள் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் அவர்கள் நீதிமன்றத்துக்கு முன்பாக உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு சென்றுள்ளனர். இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த துப்பாக்கிதாரிகள் அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்தவர்கள் பலப்பிட்டிய வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்ற நபர் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காந்தலாய் பகுதியைச் சேர்ந்த 54 வயதான K.A. பியரத்ன என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 30 வயதான சமீமுக்குமார் என்பவர் சம்பவத்தில் காயமடைந்துள்ளார். இவர்கள் இருவருடனும் மீக்கிட்டுவாத்தே சுமித தேரர் இன்று பலப்பிட்டி நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார். 2011 ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி பென்தோட்ட பிரதேசத்தில் விடுதியொன்றில் ஊழியரை சுட்டுக் கொலை செய்த சம்பவம் தொடர்பிலான வழக்கில் ஆஜராவதற்காக இவர்கள் இன்று நீதிமன்றத்துக்கு வந்திருந்தனர். உயிரிழந்துள்ள K.A. பியரத்ன இந்த சம்பவத்தின் முதலாவது சந்தேக நபர் ஆவார். கொலைக்காக ஆயுதம் வழங்கியமை மற்றும் கொலையாளிகள் தங்குவதற்கு இடம் வழங்கியமை தொடர்பில் தேரர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தின் பின்னர் குறித்த தேரர் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் வெளியே சென்றதாக எமது செய்தியாளர் கூறினார்.